என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். திருப்பதிற்கு முதலமைச்சர் வருகை. ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுகவினர் 2000 பேர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடியில் அமைச்சர் ஏவாவேலு ஏற்பாட்டில் பாக முகவர்கள் மாநாடு பயிற்சி நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் VS ஞானவேலன் தலைமையில் 2000 கட்சி தொண்டர்கள், பெண்கள், ST God 70 வாகனங்களில் மாநாட்டு திடலுக்கு ஊர்வலமாக சென்று முதலமைச்சரை வரவேற்றனர். இந்த பேரணியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன், தலைமை உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் பெருமாள், ஒன்றிய நிர்வாகிகள் தசரதன், ராமநாதன், குமார், சிவகுமார், வெங்கடேசன், இளைஞரணி நிர்வாகிகள் தசரதன், ராமநாதன், குமார், சிவகுமார், வெங்கடேசன், இளைஞரணி ஞானசேகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மகளிருக்காக நான் கொடுத்த உறுதிமொழிதான் உரிமை தொகை. அதுக்கு தடை போட நான் விட்டுருவனா? அதனாலதான் மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து மக்கள் விரோதிகளுக்கு ஷாக் கொடுத்தோம். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஸ்டைல். 2026 சட்டமன்ற தேர்தலையும் நாம தான் 7வது முறையும் திமுக ஆட்சி தான். திராவிட மாடல் 2.0 ஸ்டார்ட். மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக அருமையான மு.க. ஸ்டாலின் வருகிற பொழுது அவர் போடுகிற முதல் கையெழுத்து இந்த கலைஞர் உரிமை தொகை என்பது 1000 அல்ல 2000 என்று போடுகிற அந்த கையெழுத்து. ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் வெளியிட்டாங்களா? அதுல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சிறப்பு திட்டங்களா அறிவிச்சாங்களா? இதை தட்டி கேட்கிற துணிச்சலோ தைரியமோ பழனிசாமி அவர்களுக்கு இருக்கா? அவரை பொறுத்த வரைக்கும் போடு தோப்புக்காரன்னு சொன்னா ஸ்டாப் சொல்ற வரைக்கும் நான் ஸ்டாப்பா பெல்ட் அடிப்பார். நாம போராடுறது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றிக்காக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக. பாஜகவுடைய டப்பா என்ஜின் முன்னாடி நம்முடைய திராவிட மாடல் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. மீண்டும் சொல்லுகிறேன், தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த ஜனநாயக போர்ல நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க அனைவரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்கணும். தொடர்ந்து வெல்ல உழைப்போம், மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம், வெல்வோம் ஒன்றாக.